கமலஹாசன் அவர்களுடைய ஆர்கேஎஃப்ஐ தயாரிப்புல ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் 173 படத்துடைய இயக்குனர் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த நிலையில ராஜ்கமல் பிலிம்ஸ் வெளியிட்டிருக்கும் வீடியோ தமிழ் சினிமா வட்டாரங்கள்ல பரபரப்பு கிளப்பியிருக்கு. கோலிவுட் வட்டாரங்கள்ல தற்போதைய ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா, அது கமலஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கவிருக்கும் தலைவர் 173 திரைப்படம் தான் தொடர் திருப்பங்களுடன் நகர்ந்துட்டு இருக்கு. இந்த படத்துடைய இயக்குனர் தேர்வு மற்றும் புதிய கூட்டணி குறித்த சுவாரஸ்ய தகவல்கள் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கா. அதாவது தலைவர் 173வது திரைப்படம் அறிவிக்கப்பட்டதுல இருந்தே இயக்குனர் நாற்காலியில பெரும் குழப்பம் நீடிச்சிட்டு இருக்கு. முதல்ல இந்த திரைப்படத்தை பிரபல இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் இயக்குவார் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஆனா சில தவிர்க்க முடியாத காரணங்களால அவர் படத்துல இருந்து விலகிட்டாரு. அதன் பின்னர் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய டான் பட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் உள்ளே வந்தார். இவருடனுமே புகைப்படம் வெளியிட்டு படத்திற்கு ஃபர்ஸ்ட் லுக் போட்டோவெல்லாம் வெளியிட்டாங்க. இதனடுத்து படமுமே கண்டிப்பாக டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில இவருமே இந்த படத்துல இருந்து விலகிருக்காரா. என்னப்பா வரப்போற எல்லாருமே படத்துல இருந்து விலகுறாங்களே அப்படின்னு பத்திரிகையாளர்கள் ஆராய்ந்து கவனித்தால் படத்துடைய தயாரிப்பாளரான கமலஹாசன் அவர்கள் படத்துடைய கதையில அதிக தலையீடு வைக்கிறாரா. அது மட்டுமல்லாமல் இந்த காட்சியை இப்படி மாத்துங்கள் அப்படி மாத்துங்கள் அப்படின்னு சொல்லி படத்துடைய இயக்குனருக்கு தலைவலி கொடுக்கிறாராம். ஆகையால தான் ஒவ்வொரு இயக்குனர்களாக தெரித்து ஓடுகிறார்கள். இந்த நிலையில தற்போது இதனை கேட்டறிந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோ உங்களுடைய படமும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தலைவர் 173வது திரைப்படத்தில இருந்து கூடிய விரைவிலேயே விலகிட்டேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட இருக்காரா. இந்த நிலையில இந்த தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.